வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி வாயிலாக நீங்கள் காணக்கூடிய ஜோதிட விளக்கம் என்பது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்களும் பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பகிர்வு செய்திட வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலோடு, நண்பர்களே, தமிழ் மாதங்களான 12 மாதங்களிலே புனித மாதமான இனிதாக உதயமாகும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாத தொடக்கமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தினை நமது முன்னோர்கள் பாட்டன்கள் அற்புத நாளாக கொண்டாடி அன்றைய நாள் முதல் அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களும் ஆக ஓராண்டு முழுவதும் நமது பூமியில் எல்லாவித செழிப்புகளும் வளங்களும் எப்படி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். இதனை மையமாக கொண்டு அன்றைய காலகட்டத்தில் உள்ள கோட்சார் ரீதியான கிரக அமைப்பினை பயன்படுத்தி பஞ்சாங்க பிரசுரங்கள் உருவாக்கியிருக்கிற நண்பர்கள்லாம் அதற்காக ஒரு வெண்பா பாடலை உருவாக்கி ஒரு விளக்கத்தையும் கொடுத்துப்பார்கள். இந்த காணொலியிலும் அன்றைய தினம் உள்ள கிரகமைப்பின் வாயிலாக என்ன வெண்பா பாடல் இருக்குதோ அதற்கான விளக்கத்தையும் நாம் சிறிது காண்போம். நண்பர்களே, அன்றைய தினப்படி கோட்சார் ரீதியான கிரகமைப்புகளை பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த ராஜயோக கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது சூரியன் உச்சமாக பங்குனி உத்திரம் என்ற பௌர்ணமிக்கு அடுத்த நாளான ஒரு பௌர்ணமி அமைப்பில் இருப்பதும், குரு ரிஷப வீட்டில் இருந்தாலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. செவ்வாய் காலவரிசை அமைப்படி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நீசம் பெற்றாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் இருப்பதனால நீசபங்க யோகத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறார்கள். மற்ற கிரகங்களான சனி, புதன், ராகு, சுக்கிரன், கேது தொடர்புகள் மற்றும் சனி ராகு போன்ற பாவத்துவமான அமைப்பில் இருப்பதும் புதன் அங்கே நீசம் பெற்று இருப்பதும் சிறிது பாதகமான சூழ்நிலை. ஸோ இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது காலபுருஷ அமைப்பின்படி 4ஆம் இடத்துல ஒரு சுகஸ்தானத்தில் மேச ராசி தான் சித்திரை மாதத்தை தொடங்கக்கூடிய அந்த ராசி அதிபதியை நீசம் பெற்று பின்னர் தான் சிறிது நீசபங்க அமைப்பில் இருக்கிறார். ஸோ அதனால் அந்த பூமியில் என்னென்ன நிகழ இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த பாடல் வாரியாக ஒன்றொன்றாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு அமைப்பில் உருவாக்கிய ஞானிகள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க. மொத்தம் தமிழ் புத்தாண்டு 60 ஆண்டுகளாக கணக்கிட்டு இந்த ஆண்டு உருவாக்கிய தமிழர் புத்தாண்டுக்கு விஸ்வாவசு என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த விஸ்வாவசு என்பது தமிழர் புத்தாண்டு அடிப்படையில் 39வது ஆண்டாக வரக்கூடிய அமைப்பாம். இந்த விஸ்வாவச அமைப்பின்படி பஞ்சாங்க ரீதியாக கொடுக்கப்பட்ட வெண்பா பாடல் என்பது வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு மாடும் பலிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, உற்றுலகின் நல்ல மழை உண்டு. இதுதான் பாடல். இந்த பாடலுள்ள ஒவ்வொன்றுக்குமான பொருள் விளக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். வெள்ளாண்மை ஏறும் என்ற பாடல் வரிக்கான பொருள் விளக்கம் மழை சேதம் வீழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கிறேன். காரணம், இந்த ஆண்டுப்படி நல்ல மழை பெய்யும்னு சொல்லி வெண்பாவில் குறிப்பிட்டிருக்காங்க. காலபுருஷ அமைப்பின்படி சித்திரை மாதத்தை குறிக்கக்கூடிய மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பூமிக்காரகன். காலபுருஷ அமைப்பின்படி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அது ஒரு நீர் ராசி, சரராசி, நீரோடை, வெள்ளம், ஆற்றை குறிக்கக்கூடிய இடத்துல நீசமாகி வீட்டதிபதி சந்திரன் பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த பௌர்ணமி அமைப்பில் இருப்பதனால ஒரு நீசபங்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் மழை அதிகமாக பெய்யும். அதனால் பயன் என்ன? வேளாண் உற்பத்தி கூடலாம், அதை விளைவித்தவர்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். ஸோ நல்ல மழை உண்டு, வேளாண் உற்பத்தி பெருகும், ஆனால் அதற்கு உருவாக்கியவர்களுக்கு பயனற்று போகும் என்பதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்டிருக்கிறேன். பசு காளை மாடும் பலிக்கும். இந்த நாட்டுக்காக தன்னையும் அர்ப்பணித்து தனது வாயிலா சிவன் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக வணங்கக்கூடிய பசு, மாடு, காளை இதையும் அர்ப்பணித்து இந்த நாட்டில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளித்த ஏர் உழவன் விவசாயி படுற வேதனை, கஷ்டம், மழையினால் உறுதிக்கும் கவலை, வெள்ளம், பொருட்சேதம், பயிர் சேதம், சில நேரங்களில் அந்த வாயில ஜீவன்களே தண்ணியில் அடித்து செல்லப்படுகிறது. ஸோ இந்த அமைப்பினால்
மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகக்கூடிய நிலைமை விவசாயிகளுடைய நிலைமை இருக்குது என்பதையும் நாம் இங்கே புரிய முடிகிறது. அடுத்த வரி என்பது சிசு நாசம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. நமது முன்னோர்கள் காலத்தில் வாழ்ந்த நமது பாட்டனார்கள்லாம் அன்றைய காலகட்டத்தில் உணவு தானியங்களுக்கு பஞ்சம் கிடையாது. அதனால் குழந்தை செல்வங்கள் அளவற்று பெருமையோடு நிறைய பெற்று வாழ்ந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாக ஒரு நோய் வந்தால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் இறப்பது உண்டு. அதிகமாக பெண் குழந்தை இருக்கும்போது சில சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஆண் வாரிசு இல்லை என்று அந்த குழந்தையை கூட ஒரு சில மாவட்டத்தில் கள்ளிப்பால் ஊற்றி சேர்த்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மிக கொடுமையாக இன்றைய கலிகாலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டதை குறைச்சாச்சு. அதுலேயும் தெய்வ குழந்தையாக வணங்கக்கூடிய நமது பெண் குழந்தைகளை இன்றைய காலகட்டத்திலாம் பார்த்து வர்றோம். பாலியல் தொல்லை, பாலியல் வன்புணர்ச்சி, இந்த கொடுமையெல்லாம் நம்மளால் சகித்துக்கொள்ளவே முடியாது. ஸோ அதை இந்த வெண்பா மூலமாக இந்த ஆண்டிலையும் சிசு நாசம் என்று குறிப்பிட்டிருப்பது தெள்ளத் தெளிவாக நாம் உணர முடிகிறது. அடுத்த பாடல் வரியானது மற்றையரோ வாழ்வார்கள். 100% மறக்க முடியாத உண்மை. இப்போ உள்ள இந்த கலியுகத்தில் யார் அயோக்கியன் யோக்கியன் என்பது தெரியலை. ஒருத்தன் அயோக்கியன் என்று தெரிந்து அவனை புனிதப்படுத்த நினைப்பவர் ஆகச்சிறந்த அயோக்கியன் என்று சொல்கிறார்கள். ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு மதத்தை குறை சொல்லும் ஒருவனை அயோக்கியன் என்னும் இருக்க முடியாது. இப்படித்தான் இன்றைய காலகட்டமும் இன்றைய கலியுகமும் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் மிக சரியாக இந்த வரியை வெண்பால குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பாடல் வரியானது மா தவங்கள் மீறுமே. 100% உண்மை. எவர் ஒருவராயினும் நீதி நெறி அற ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் மேன்மை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மீறி செயல்படக்கூடிய இந்த காலகட்ட சூழ்நிலை தான் இந்த கலியுகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை புத்தாண்டில் பஞ்சாங்கம் உருவாக்குறவர்கள் எதிர்க்கூடிய வெண்பா என்பது இன்று நேற்றல்ல, 60 ஆண்டு காலமாக ஒவ்வொரு வெண்பாயில் குறிப்பிட்டபடி தான் அந்த ஆண்டு போய்கிட்டு இருக்குது என்பதை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஜோதிட யானிகள் வல்லுநர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் இங்கே உணர முடிகிறது. இறுதியான பாடல் வரி என்பது ஊற்றுலகினில் நல்ல மழை உண்டுன்னு பாடலை முடிச்சிருக்காங்க. உண்மைதான். ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடிய மழை என்பது இந்த பூமியில் உள்ள நல்லவர்களுக்கோ தீயவர்களுக்கோ அல்ல, இந்த உலகில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள், தாவரங்கள், பறவைகள், பட்சிகள் இது போன்ற எல்லா ஜீவராசிக்காகத்தான் இன்று நல்ல மழையும் பொழிகிறது. அதே நேரத்தில் சேதாரம் ஏற்பட அளவுக்கும் மழை பொழிகிறது. அனைவருக்கும் நன்றி.